உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் சிம்மம், கன்னி எந்த ராசியில் வேணாலும் பிறந்துருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரம் உத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் பண்ணணுன்னா எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். மீடியேட்டர்லாம் வேண்டாம். இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் எவ்வளோக்கு முயற்சி பண்ணீங்க அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரை முழுசாக நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இறைவன் இந்த மாதம் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உங்களுக்கு இருக்குது. ஃபினான்ஷியலாக உங்களுக்கு இந்த மாதம் பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லை. வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த பயணம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் மறுபடியும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஸோ அது மட்டுமல்ல, குடும்பத்தில் நல்லது நடக்கலை, இது வரைக்கும் சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு. எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. பட் வேலையில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் இருந்தால் கூட வேலையில் கொஞ்சம் எஃபர்ட் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ், போனஸ்ஸு, அரியர்ஸு, ஹைக்கு என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸுமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது. பிஸ்னஸில் நீங்கள் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்லா ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் பெனிஃபிட் அடைகிறதுக்கான வாய்ப்பு, நீங்களும் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருக்கும். இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணம் உண்டு. அதுலேயும் இந்த மாதம் புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்க உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத ஆலய தரிசனம் அமைவதற்கு ரொம்ப நாளாக கோயிலுக்கு போய் தடப்பட்ட அந்த தெய்வ வழிபாடை பூர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளாக விற்காமல் இருக்கிறவங்களுக்கு சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் விநாயகரையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது. யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க ரொம்ப நல்லாவே இருக்குது. பிஸ்னஸில் நல்லா இருக்குன்னா லாபம் கிடைக்குதுன்னு அர்த்தம். நம்ம லாப நோக்கத்துக்காக தான் தொழில் பண்ணுறோம். அந்த லாபம் நமக்கு கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வரணும். அது இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பிளாட்ஃபார்மாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் இந்த மாதம் உங்களுடைய ஃபீல்டில் நல்ல ஒரு லாபத்தை அடைவதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுங்கள். நிறைய படிப்பதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். நிறைய தேடுதல் என்பது இந்த மாதம் பெரிய லெவலில் இருக்கும். லைஃப்பில் உங்களுக்கான எய்ம், ப்ராஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான மாதம் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லை, இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. ப்ராப்பர்ட்டி விற்கலைங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான சுச்சுவேஷன், பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான காலகட்டங்கள் இதெல்லாம் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு நன்மை, அவர்களால் ஏற்றம், அவர்களால் முன்னேற்றம், அவர்களுக்கும் முன்னேற்றம் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஹையர் ஸ்டடீஸும் சரி, அண்டர் எஜுகேஷனும் சரி பரவாயில்ல. யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. ஒருவேளை நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா
இந்த மாதம் விவசாயத்தில் உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய மேரிட்டல் லைஃப்புமே ஹாப்பி மேரிட் லைஃபாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் உங்களுடைய வேலையில் எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு நீங்கள் அதில் நன்மைகள் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். யாரெல்லாம் வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வெளி மாநிலத்தில் பண்ணணும் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு வசதி இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஃபர்தராக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வருமானு தெரியலைங்கிறவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு ஹாப்பியாக இருக்க பாருங்கள், பழகுங்க. இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இருக்கும், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஏதோ ஒன்றை இழந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் அடக்கி வாசிங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத அடக்கி வாசிங்க. நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். இந்த மாதம் நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக தன்வந்திரி பகவானையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும்? நீங்கள் கன்னி ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, துலாம் ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரம் தான். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், வருமானங்கள் எப்படி இருக்குது, இந்த மாதம் செலவுகள் எது இருக்கான வருமானம் இருக்குது. ஸோ நீங்கள் யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக நல்லதொரு வருமானம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். பட் அதே சமயத்தில் இந்த மாதம் நீங்கள் தேவையற்ற பேச்சுக்களை குறைக்கணும். தேவையில்லாத பேச்சால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய மாதமும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா நார்மலாகவே இருக்குது. ஸோ ரொட்டீன் லைஃப் என்னவோ நீங்கள் அதை மாத்திரம் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க, போதுமானது. இந்த மாதம் அத்தனை விதமான ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுங்கள். இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக நான் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், கிடைக்குமான்னு தெரியலைங்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். அது இல்லாமல் ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், ரிசல்ட் வந்தால் தேர்வானா அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. இதெல்லாமே சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய லேபர்ஸ் நல்ல ஸ்கில்டு லேபரை மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா நல்ல லேபர்ஸ் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க, போஸ்ட்போன் பண்ணாதீங்க. உடனே அப்போவே செய்யுங்க. எதை லைஃப்பில் முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும்னு டிசைட் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் மூவ் ஆகுங்க. கிரகங்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரபுளாக இருக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு மூவ் ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தால் கூட இந்த மாதம் தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, யாருக்கும் பெருசாக செக்யூரிட்டி கொடுக்காதீங்க. இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக இருந்தால் கூட கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. உங்களுடைய பிஸ்னஸில் இந்த மாதம் ஓரளவுக்கு நார்மலான ஏர்னிங் இருக்குது. ஸோ உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுடைய வேலை நீங்கள் எஃபர்ட் எடுத்து தான் பண்ணணும். இதில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைன்னா அசால்ட்டாக இருந்துடாதீங்க. இல்லைன்னா பார்க்க வேலையை விட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுக்கு நல்ல வேலையை கொடுப்பதற்கு தயாராக இருந்தால் கூட சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சில விஷயங்களில் வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய ஃபீல்டில் அதை பண்ண முடியும். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க.